ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரீலான்சராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஜீரோ நாலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒன்று ஒரு ஒரு நீஸ் இருக்குது. அதாவது ஒரு ஸ்கில்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஒரு நீஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணணுமா, இல்லை கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணுமா, இல்லை இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணுமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீஸ் சூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் எடுத்தோடனே போய் அமௌண்ட்டு கேட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுற ப்ராஜெக்டை நீட்டாக அழகாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருங்க. பண்ணி கொடுத்துட்டு அதிலேருந்து வர ரிசல்ட்டை வச்சு உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வர ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் அமௌண்ட் பிட் பண்ணி அண்ட் ஹியர்ஸ் த திங், நிறைய பீப்புள்ஸ் மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே நீட்டாக ஃபேன்சியான ஒரு போர்ட்ஃபோலியோ தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க உங்கள் மூலமாக ரிசல்ட் கிடைச்சதை வச்சு இன்னும் 4-5 பேருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் நல்ல க்ரோத்ஃபுல்லாக ஷைன் ஆகலாம். இது போல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.